நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஆன்மாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். ஆன்மாவை பற்றி பல தகவல்கள் பேசியிருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு வரக்கூடிய வீடியோ கடைசி பதிவாக இருக்கும் ஆன்மாவை பற்றி. ஸோ ஆன்மா அப்படின்னு சொல்லும்பொழுது பல பேர் பல விதமாக பேசியிருக்காங்க. எஸ்பெஷலி அதை பார்த்தீங்கன்னா ஒரு உயிராக சொல்லுவாங்க, உயிர் காற்றாக சொல்லுவாங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ன உடனே அந்த மரணம் அடைந்தவரின் ஆத்மா அப்படிங்கிறது பிரிந்து விட்டது அப்படின்னும் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்கின்றோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மையில் இந்த ஆத்மா அப்படிங்கிறது இறந்ததுக்கு அப்புறமா எங்கே தான் போகுது, முதல்ல எங்கே இருந்து வந்தது, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த ஆத்மா அப்படிங்கிறதே வடமொழி சொல் தான். அதோடைய தமிழாக்கம் ஆன்மா. இதே ஆன்மாவுக்கு மேநாட்டவர்கள் வச்ச பேர் தான் பார்த்தீங்கன்னா சோல். இப்போ இந்த கிறிஸ்தவர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய வேதத்தில் யோவான் என்ன சொல்றாரு, இறைவனை பற்றி அவர் சொல்ல தொடங்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாய் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய ஆன்மா அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நித்தியமானது, அழிவற்றது, தோற்றமும் மாற்றமும் இல்லாதது, அனாதி காலம் தொட்டே இருந்து வந்துள்ளது. அதாவது இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு தோற்றமும் முடிவும் கிடையாது. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆதி அந்தம் அப்படிங்கிறது கிடையாது. இறைவன் தன்னுடைய அருளால் செயல்களை செய்ய ஆரம்பிச்சார் பார்த்தீங்களா, அது எத்தனை ஆண்டு காலங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அப்போத்திலிருந்தே இந்த ஆன்மா அணுக்கள் அப்படிங்கிறது இருந்து வருது. அப்போ எவ்வளோ பழமையானது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த அணுல இருந்து எப்போ உயிர் சக்தி, அதாவது கிரியா சக்திங்கிறது வெளிப்படுதோ அப்போதான் அது உயிர் அனுபவத்துக்கே வருது. அது வரைக்கும் அது ஒரு ஜட பூத நிலையில் தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. நம்ம எப்பெல்லாம் பழமையை பற்றி பேசுகிறோமோ, தமிழை பற்றிலாம் பேசுகிறோமோ, அப்போ நமக்கு நினைவு வர்றது இன்னொரு விஷயம், லெமுரியா கண்டம், அப்படி இல்லைனா குமரி கண்டம். ஸோ இதை பற்றி சரவணானந்த ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போமா? அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த லெமுரியா கண்டம் அப்படிங்கிறது இந்த கன்னியாகுமரிக்கு தெற்கே இருந்த ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக மனித இனமே தோன்றியதாக சொல்லப்படுது. அதுக்கு காரணம் என்னென்னா, அன்னைக்கு இருந்த அந்த பூமி நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, அந்த நிலப்பரப்பில் நல்லா இறுகி போய் கெட்டியாக இருந்த ஒரு நிலப்பரப்பு அந்த இடமா. அதனால அந்த இடத்துல மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியான ஒரு இடமாக இருந்தது. அதனால மனித இனம் என்பது தோன்றியது அங்கதான். ஆதி தமிழன் வாழ்ந்த ஒரு இடமும் அங்கதான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, அங்கே வாழ்ந்த அந்த பழந்தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இயற்கையாகவே நெற்றிக்கண் அப்படிங்கிறது இருந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உயரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய உயரத்தை விட மினிமம் 2 மடங்கு அதிகமாக இருந்தாங்களாம் அவங்க. அப்போ இந்த நெற்றிக்கண் பற்றி சொல்லும் பொழுது அது சாதாரண இந்த கண் மாதிரி இருக்காதான், ஒரு பாதாம் பருப்பு அளவில் ஒரு மேடான பகுதியாக அது இருந்துச்சான். அந்த நெற்றிக்கண்ணன் ஆற்றலை கொண்டுதான் பிரபஞ்ச ரகசியங்கள் முழுவதையுமே அவங்க கண்டு தெரிந்து கொண்டார்கள். அப்போ அந்த பிரபஞ்சத்துல அகண்டமாக இருக்கக்கூடிய அந்த ஜோதியை தனக்குள்ள ஒரு கந்தழி ஜோதியாக பார்த்தாங்க. அதுக்கு கந்தழினே பெயரும் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அதை பார்த்தீங்கன்னா சிவமாக ஒரு உருவம் கொடுத்து வழிபாடு அப்படிங்கிறத ஆரம்பிச்சது. என்னைக்கு நம்ம உள்ள இருக்க அந்த ஜோதிக்கு வெளியே ஒரு விக்கிரகம் அப்படிங்கிறத செஞ்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சோமோ, அன்னைக்கே மனிதன் பார்த்தீங்கன்னா தான் வேறு கடவுள் வேறு அப்படின்னு நினச்சி கடவுளை வெளியில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் நம்ம நமக்கும் கடவுளுக்கும் பிரிவினை அப்படிங்கிறதே உருவாக ஆரம்பிச்சது. இது மட்டும் இல்லாமல் இந்த குமரி கண்டத்தில் தான் மனித இனமே தோன்றியது அப்படின்னும், இங்கே இருந்து தான் மனிதர்கள் பல்வேறு இடங்களுக்கு போய் அந்த இடத்துல செட்டில் ஆனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த தட்ப வெப்ப நிலைகள், அங்கே இருக்கக்கூடிய உணவு பழக்கங்கள், இதுக்கு ஏற்றாறு போல் அவர்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது மாறுபட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த ரேசிசம்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உலகத்தில். இப்போ இந்த இடத்துல ஒரு சில பேர் ஒரு கேள்வி கேட்கலாம், நீ தமிழை மிகைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ கற்பனை கதையெல்லாம் சொல்றியா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இதே மாதிரி ஒரு தகவலை நான் வேற ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். அந்த புத்தகத்தை எழுதின மனிதருக்கும் தமிழ் மொழிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாமா. லாமாக்கள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா தலாய் லாமா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் பேர் பார்த்தீங்கன்னா லோப்சாங் நினைக்கிறேன். அந்த புக்கோடைய பிக்சர் கிடச்சதுன்னா நான் உங்களுக்காக இங்கே போடுறேன். அந்த புக்கு ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. அவர் அந்த புத்தகத்தில் தன்னுடைய அந்த நெற்றிக்கண் அனுபவத்தை பற்றி எழுதியிருப்பார். அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஆதி மனிதனுக்கு நெற்றிக்கண் என்பது இயற்கையாகவே இருந்தது அப்படின்னும், அதுக்கப்புறமா ஏதோ ஒரு காரணத்தினால கடவுள் அந்த நெற்றிக்கண்ணை நீக்கி விட்டார் அப்படின்னும் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கோம். அப்போ நெற்றிக்கண்ணை பெற்றிருந்த பழந்தமிழர்கள் தனக்குள்ளே கந்தழி ஜோதியை கண்டார்கள். அந்த ஜோதி காட்சியிலேயே அவங்க என்ன பண்ணாங்கன்னா கரைந்து போய்விட்டார்கள். இதனால என்ன ஆச்சுன்னா புற வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லாம போயிடுச்சு. புறத்தை அவங்க கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டாங்க, நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ புற வாழ்வு அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. இதனால் இறைவன் என்ன பண்ணார்னா அந்த நெற்றிக்கண் என்பதை மறைத்து விட்டார். எதுக்காக அவர் நெற்றிக்கண்ணை மறைச்சார் அப்படின்னா, மனிதன் என்பவன் அருள் நெறி நின்று வாழ்ந்து இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக.
நம்முடைய ஆன்மா அப்படிங்கிறது ஒரு அணு. அந்த அணுவை சூழ உருவாவது உடல். அந்த உடல் விளங்குவதற்காக உதவி செய்வது உயிர் காற்று. இந்த எல்லா செயலுக்குமே காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆன்ம கடவுளின் அருள் செயல்தான். அந்த உயிர் அப்படிங்கிறது செயல்படுற வரைக்கும் தான் உடல் தோன்றி வளர்கின்றது. உயிர் ஒடுங்கும் பொழுது உடல் அழிந்து ஒழிந்து விடுகின்றது. அப்போ உயிர் உணர்வு எல்லாம் அடங்கி போவதே மரணம். ஆக்சுவலாக நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒரு வழக்கம் இருந்ததா சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக பார்க்குற நீங்கள் யாருக்காவது இது தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படின்ன உடனே அவனை கொண்டு போய் படுக்க வச்சு கை காலெல்லாம் கட்டி போட்டு மூக்கில் பஞ்சு வச்சு அடைச்சிட மாட்டாங்களாம். முதல்ல என்ன பண்ணுவாங்களாம், ஒரு பெரிய தட்டு எடுத்து அவனுடைய காது பக்கத்தில் வச்சு நல்லா டங்கு டங்கு டங்குன்னு அடிப்பாங்களாம். ஏன் அப்படின்னா ஒரு சில சமயத்தில் இந்த உயிர் என்பது உள்ளே போய் அடங்குது இல்லையா, அதுக்கு திரும்பி வர வழி தெரியல. அப்போ இந்த சத்தம் அப்படிங்கிறது கேட்கும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு அந்த உயிர், அதாவது அடங்கி இருக்கக்கூடிய உயிர் என்பது மீண்டும் வெளியே வந்து செயல்பட ஆரம்பிக்குமாம். ஸோ ஒரு மனிதன் இறந்துட்டான்னு நினச்சி தவறாக அவனை கொண்டு போய் தகனம் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சதா சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இன்னைக்கு நடைமுறையில் இந்த ஒரு பழக்கம் கிடையாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த அடங்கிய உயிர் என்பது 3 நாட்கள் கழித்து மீண்டும் செயல்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தவறா நம்ம எத்தனை பேரை கொண்டு போய் எரிச்சிட்டோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நார்மலாகவே இந்த யோகம் தியானம் இதிலெல்லாம் ஈடுபடுறவங்களுக்கு ஏதோ ஒரு சமயம் திடீர்னு என்ன ஆகும்னா அவங்க அந்த உள்நோக்கிய பயணம் போகும்போது உயிர் என்பது ஒடுங்கிவிடும். அதை நம்ம இறந்துட்டாங்கன்னு நினச்சி கொண்டு போய் அவங்கள புதைக்கிறதோ எரிக்கிறதோ சரியாக வராது. மேபி அதனால தான் தட்டு எடுத்து அவங்க தட்டுறாங்க போல, மீண்டும் அந்த உணர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. இது இப்போ நடைமுறையில் கிடையாது. இப்போ தான் நம்ம வேற மாதிரி சிந்தனையில் இருக்கோம் இல்லையா, இவன் எப்போ சாவான், கொண்டு போய் எப்போ புதைக்கலாம் எரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை இல்லையா. ஒரு ஆன்மாவுக்கு உள்ள கடவுளின் அருள் என்பது ஒளியாக இருக்கின்றது. ஒளி அப்படின்னு சொல்லும்போது சவுண்ட் இல்லை, இந்த இடத்துல லைட்டை சொல்கிறாங்க. ஒரு ஆன்மாவை வந்து பார்த்தீங்கன்னா பசு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி உள்ளே விளங்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பதியாக நாம் சொல்லுவோம். ஏன்னா பதின்னு சொல்லும்போது இறைவன் தானே, ஆண்டவர் தானே. நம்முடைய தேகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கூறு. ஆனால் அந்த ஆன்மாவை பசு அப்படின்னு சொல்கிறோம். தேகப்பற்றை கடந்து அந்த உயர்நிலையில் விளங்கும் ஆன்மாதான் ஆண் கூறு. இதை படிக்கும் பொழுது எனக்கு அந்த சினிமா பாட்டு ஞாபகம் வருதுங்க. ஆணென்ன பெண்ணென்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் இருக்குல்ல, அது உண்மைதான் போல தெரியுதே. சிவபெருமானுக்கு பசுபதி அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஏன் வெள்ளை ரிஷபத்தின் மேல் அமர்ந்திருக்கார், இதுக்கான விளக்கம் எல்லாமே நம்ம ஏற்கனவே இன்னொரு பதிவில் போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா அந்த ஒரு பதிவை பாருங்க. நான் அந்த ஒரு லிங்க் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக கொடுக்குறேன். பசு கிட்ட இருந்து நமக்கு வந்து 5 சத்து பொருட்கள் அப்படிங்கிறது கிடைக்குது. அதே போல இதை வந்து பஞ்சகவ்யம் சொல்லுவாங்க. இதே போலதான் நம்முடைய ஆன்மான்னு சொல்லக்கூடிய பசு, அதாவது ஆன்ம பசுவில் இருக்கக்கூடிய அந்த அருளாற்றல் உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை செயல்படுத்துகின்றது. நம்முடைய ஆன்மாக்கு மும்மல சூழல் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும், அதாவது ஆணவம் மாயை கண்மம் இந்த 3மே இருக்கிற வரைக்கும் இந்த அருள் தன்மை அப்படிங்கிறது நம்மளால உணர முடியல. அப்போ மேலும் மேலும் பிறவி அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இறைவனின் அருள் தன்மையினால் உண்மை என்பது உணர்த்தப்படும் பொழுது அந்த மும்மலங்களும் நீங்கி ஆன்மா என்பதும் பசுபதி என்ற இரண்டும் ஒன்றே. அந்த ஒன்றே நாமாக இருக்கும் உண்மையை உணர்ந்து கொள்கின்றோம். முதல்ல நம்ம என்ன நினைச்சோம், பசு வேற பதி வேற நினைச்சோம். ஆனா இறைவனின் அருள் என்பது கிடைத்த பிறகு பசுவும் பதியும் ஒன்றாக இருக்கும் தன்மையை நம்மால் உணர முடிகின்றது. நம்முடைய ஆன்மாவுக்குள்ள ஒளி நிலையில் விளங்கும் அந்த கடவுளின் உண்மை, இந்த இடத்துல ஒளின்னு சொல்லும்போது லைட்டை சொல்றாங்க. அப்ப ஆன்மாவினுள் ஒளி நிலையில் இருக்கக்கூடிய அந்த கடவுள் உண்மை ஒளி வடிவில், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டை சொல்றாங்க. ஒளி வடிவில் ஓம்கார நாதமாக எங்கும் பரவி நிறைந்துள்ளது. ஸோ எல்லாமே கிரியேஷன் எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் சவுண்டு தான். அப்போ இந்த ஓம் எனும் இந்த சொல் கடவுளின் உண்மையை முழுமையாக தன்னுள் கொண்டு விளங்குகின்றது. ஓம் பற்றி நம்ம நிறைய பதிவில் பார்த்துட்டோங்க. அகர உகரம்னா என்ன, மகர மெய்னா என்ன, இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 96 தத்துவங்கள் வரும். இதை பற்றி நிறைய பேசிட்டோம் அப்படிங்கிறதுனால நான் மீண்டும் அதை பேச வேணான்னு சொல்லிட்டு இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். இந்த உயிர் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றாறு போல் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அதாவது ஆன்மா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜீவ சுவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு காட்டுன்னு அர்த்தத்தையும் கொடுக்கும். இப்போ உயிர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது ஜீவ சக்தியையும் இது குறிக்கும். இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய அந்த உயிரின் தோற்ற நிலை என்ன, இதோடைய அடிநிலை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது
இது எல்லாத்துக்குமே பிறப்பிடமாக இருக்கக்கூடியது இந்த ஆன்ம ஜோதி தான். இந்த ஆன்மாவின் இயக்க சக்தி என்ன பண்ணுது, நம்முடைய சிர நடுல இருந்து செயல்பட்டு வெளிக்காற்றை மூச்சாக இழுப்பதும் விடுவதுமாக உள்ளது. இந்த ஆன்ம ஒளி அணுவை, அதாவது இந்த லைட்டை சொல்றாங்க, ஒளி அணுவை சுற்றி வெளியுறுகின்ற ஜீவ சக்தியே நம் தமிழ் உகர வடிவமாக உள்ளது. ஸோ அப்படிங்கிறத எழுதும் போது முதல்ல நம்ம என்ன பண்றோம், முதல்ல நம்ம சுழிக்கிறோம். அந்த சுழிக்கிறது தான் என்ன சொல்றாங்கன்னா ஒளி அணுவாக இருக்கக்கூடிய அந்த ஆன்ம அணுவை சுற்றுவது. அப்படி சுத்தி வரக்கூடிய ஜீவ சக்தி வெளியே வர்றது தான் அந்த ஒரு கோடு. இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் சுழியாக போட்டுட்டு இருக்கோம். நம்முடைய ஆன்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கடவுள் சக்தி உள்ள இருந்தபடியே செயல்படக்கூடிய அந்த காரணத்தால் தான் புற தேகங்கள் அப்படிங்கிறது ஆக்கல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு விளங்கி கொண்டே இருக்கு. அக விளக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்க அதிகரிக்க புறத்தே உருவாகக்கூடிய அந்த உயிரின வடிவங்கள் ஓரறிவு, ஈரறிவு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு. கடைசியா 6 அறிவு நிலை வரும்பொழுது மனித பிறவி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இதுக்கு மேல அருளறிவு என்பது தோன்றும் பொழுது அந்த இறை ஜோதி வெளிப்பட்டு அப்ப நமக்கு என்ன ஆகுது, நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய உருவம் என்பது சுத்த பிரணவ ஞான தேகமாக மாறி அழியாத நிலையை நமக்கு கொடுக்கின்றது. அணுத்துவமாகிய ஒரு ஆன்மாவின் நிலை ஆதியாகும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அனாதியாக அகண்டமாக உள்ள அந்த கடவுள் பேர் உருவில் திருவருள் செயல் அனுபவப்பட தொடங்கும் பொழுது இந்த அணுவடிவ ஆன்ம நிலைகளே ஆதியாக இருந்தது. அப்ப இறைவன் தன்னுடைய அருள் செயலை தொடங்கும் பொழுதே இந்த ஆன்ம அணுக்கள் இருந்தது. ஒரு ஆன்மா அப்படிங்கிறது பூமிக்கு வரும்பொழுது முதல் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓர் உயிர் தாவர வடிவம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இதை தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது கிடையாது. இந்த ஓர் உயிர் தாவர வடிவம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மாவுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா ஒரு மினரல்ஸா இருக்கு. அதாவது ஒரு பாறையாகவோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒன்று ஒரு மினரலா இருக்கு. அந்த இடத்துல உடைக்கப்பட்டு, பிளக்கப்பட்டு, மிதிக்கப்பட்டு இந்த இடத்துலயே அவஸ்தை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகள், அதாவது பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி எவ்வளோ நுண்ணுயிரிகள் இருக்கு. அந்த பிறப்பு எல்லாமே நம்ம எடுக்கிறோம். அப்போ உண்மைன்றது இப்படி இருக்கும் பொழுது எதுக்காக ஓர் உயிர் தாவரத்துலேருந்து ஆரம்பிச்சாங்க? இதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? காரணம் என்னன்னா அந்த ஓர் உயிர் தாவரத்துல தான் அறிவு நிலை அப்படிங்கிறதே தோன்றுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான பாடி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஓர் உயிர் தாவரத்துல இருந்து ஆரம்பிக்குது. அதனால தான் ஓர் உயிர் தாவரத்துல இருந்து இவங்க ஆரம்பிச்சாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம பல பிறவிகளை எடுக்கிறோம். ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லும்பொழுது 2 வார்த்தைகள் நீங்கள் எப்பவுமே கேட்பீங்க. ஒன்று ஜீவான்மா, இன்னொன்று பரமான்மா. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? யாராவது எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாதுங்க. இப்போ ஒரு ஆன்மா அணு இருக்கு. அந்த ஒரு அணு அந்த ஒரு அண்டத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு பேர் பரமான்மா. அதே ஒரு அணு எப்போ பார்த்தீங்கன்னா ஜீவ தேகம் அப்படிங்கிறது எடுக்குதோ அது ஜீவான்மா. இரண்டுமே ஒன்று தான், ஒரு வித்தியாசமும் கிடையாது. கடைசியா ஒன்று மட்டும் சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். நாம் அடைய வேண்டிய ஆனந்த வாழ்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆன்ம சிற்சபையில் இருந்து கொண்டு உடல் பற்றற்று அனக தயவால் பரமான்ம அனுபவத்தோடு வாழ்வதே ஒவ்வொருவரும் அடைய வேண்டிய ஆனந்த வாழ்வாகும். ஸோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.